முன்ஜாமீன் தாக்கல் பண்ண ஒருவரை நீ கோர்ட்டில் அப்பியர் ஆகு அப்படின்னு அழைப்பது என்பது சட்டத்துக்கு புறம்பான செயல் அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். முன்ஜாமீன் இவரே தான் தாக்கல் பண்ணாரு, நீங்க கூப்பிடுறீங்க, அவர் வரப்போறாரு கோர்ட்டுக்கு, நீங்க கூப்பிட்டதே தப்புங்கிறது என்னுடைய கருத்து. இந்த பிரச்சனையை நீங்கள் என்ன 500 பேரோட வந்தாக்கா நீங்கள் உங்களை கைது பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்குது நீதிமன்றம். அந்த 500 பேர் கூடுவதற்கு யார் காரணம்? நீதிமன்றம் தானே காரணம், காவல்துறை தானே காரணம். ரூல் ஆஃப் லா தானே, யாராக இருந்தாலும் ரூல் ஆஃப் லா தானே, சட்டத்தின் ஆட்சி தானே, தனிநபரின் ஆட்சி கிடையாது. இயற்கை நியதி கொள்கைகளுக்கு விரோதமான செயல் இது. ஆனால் வாகனம் போனது அப்படிங்கிறது, வாகனம் எதனால் போனதுன்னு பார்க்கணும்ல. அந்த வாகனத்தை ஏடிஜிபி ஓட்டிட்டு போகல, ஏடிஜிபியை ஓட்டிட்டு போனார், வாகனம் டிரைவர் தானே ஓட்டிட்டு போனார். அப்போ ஏடிஜிபிக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம்ல. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அண்ட் அதை தொடர்ந்து அவசர அவசரமாக ஏடிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக நடக்குது? இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? இது பின்னணியில் வேறு சம்பவங்கள் இருக்கிறதா தகவல்கள் பேசப்படுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கின்ற அந்த பாலிடிக்ஸ். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. வணக்கம் சார். வணக்கம். பூவை ஜெகன்மூர்த்தியார் புரட்சி பாரதம் கட்சிக்குன்னே ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க, பல போராட்டங்களை நடத்தியிருக்காங்க அப்படின்ற நீண்ட நெடிய வரலாறுகள் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் போலீஸில் ஆஜராகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டுக்கு திடீர்னு நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அனுப்பினதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதியாக பார்க்கலாமா? எப்படி அதில் என்ன நடந்தது, அது இவங்க போலீஸ் சொல்கிற மாதிரி நடந்துச்சா, இல்லை கோர்ட்டு சொன்ன மாதிரி நடந்துச்சா, அதெல்லாம் விசாரணையில் தெரியப்படுத்தப்பட வேண்டிய அல்லது விசாரணையில் விசாரித்து தெரிஞ்சிக்கக்கூடிய விவரங்கள் அதெல்லாம், அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம். நான் அதே சமயத்தில் ஒரு முன்ஜாமீன் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கும்போது அந்த முன்ஜாமீனில் உயர்நீதிமன்றம், அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மாண்புமிகு வேல்முருகன் அவர்கள் ஒன்று முன்ஜாமீனை ஏற்றுக்கணும் அல்லது தள்ளுபடி பண்ணணும். அதுதான் அவருக்கு இருக்கிற ஸ்கோப் அல்லது அந்த கோர்ட்டுக்கு இருக்கிற ஸ்கோப். ஆனால் ஒரு முன்ஜாமீன் தாக்கல் பண்ண ஒருவரை நீ கோர்ட்டில் அப்பியர் ஆகு அப்படின்னு அழைப்பது என்பது சட்டத்துக்கு புறம்பான செயல் அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். காரணம் என்னென்னா, நீங்கள் முன்ஜாமீன் தாக்கல் பண்ணிக்கிற ஒருத்தர் தன்னை காவல்துறை கைது பண்ணிவிடுவாங்க, ஆகவே எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குது, அதாவது இந்த வழக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு நீதிபதி கருதுனா கொடுக்க தேவையில்லை, டிஸ்மிஸ் பண்ணிடலாம். அல்லது முகாந்திரம் இல்லை, அல்லது இதை முன்பினை விடுற ஒரு வழக்கு தான் அப்படின்னு அவர் கருதுனா, அது நீதிமன்றம் கருதுனுச்சுன்னா அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம். ஓகே. ஆனால் அதை விட்டுவிட்டு அவரை போய் நீங்கள் அப்பியர் ஆகணும்னு சொல்லி அதுக்காக நூற்றுக்கணக்கான காவல்துறையை போய் அனுப்பி வச்சு அவரை கொண்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு கோர்ட்லேயே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அதுவே அரெஸ்ட் தான் நான் சொல்கிறேன். ஓகே. இந்த காவல்துறை போய் கூட்டிகிட்டு வர்றாங்களா, அது என்னத்துக்கு காவல்துறை போய் முன்ஜாமீன் இவரே தான் தாக்கல் பண்ணார், நீங்கள் கூப்பிடுறீங்க, அவர் வரப்போகிறாரு கோர்ட்டுக்கு, நீங்கள் கூப்பிட்டதே தப்புங்கிறது என்னுடைய கருத்து. என்னோட லாயராக நான் சொல்கிறேன். புரியுது. நீங்கள் நூற்றுக்கணக்கான பேர் காவல்துறை போகும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய தலைவர், அப்போ அவருக்கு ஒரு காவல்துறை இவ்வளோ பேர் வர்றாங்கன்னு சொன்னால் கட்சிக்காரவங்க வரமாட்டாங்களா, கூட மாட்டாங்களா? அப்போ அவர் எம்எல்ஏ வேறு இருக்கார், அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த பகுதி மக்கள் வரமாட்டாங்களா? இந்த பிரச்சனையை நீங்கள் என்ன 500 பேரோட வந்தாக்கா நீங்கள் உங்களை கைது பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்குது நீதிமன்றம். அந்த 500 பேர் கூடுவதற்கு யார் காரணம்? நீதிமன்றம் தானே காரணம், காவல்துறை தானே காரணம். அப்போ நீதித்துறை தன்னுடைய வரம்பை மீறக்கூடாது. இல்லை, அதிகார துஷ்பிரயோகம் காவல்துறையும் பண்ணக்கூடாது, நீதித்துறையும் பண்ணக்கூடாது, நிர்வாகத்துறையும் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ பேசிக்காகவே முன்ஜாமீனுக்கு யாராவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஆஜர் ஆகணும்னு சொல்கிறதுக்கான அவசியம் இல்லைங்க, அவசியம் இல்லை. என்னத்துக்கு ஆஜராகணும்? முன்ஜாமீன் தாக்கல் பண்ணணும், நீ கோர்ட்டுக்கு வான்னு ஏன்னு சொல்லணும்? நீ கைது பண்ணுன்னு சொன்னால் முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணிட்டு போலீஸுக்கு டைரக்ஷன் கொடுங்க. போலீஸை போய் நீங்கள் போய் கைது பண்ணி அவரை சிறையில் போடுங்கன்னு போலீஸை சொல்லுங்கள். நீங்கள் கூப்பிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, அதை விட பெரிய தவறு, முன்ஜாமீனே தாக்கல் பண்ணாத ஒரு ஏடிஜிபியை, ஒரு பதவியில் இருக்கிற ஏடிஜிபியை நீ வா அப்படின்னு சொல்லுவது, முன்ஜாமீனை தாக்கல் பண்ணாத ஒருத்தர் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவரை கண்ணாமண்ணான்னு கேள்வி கேட்டு நீ அவரை செக்யூர் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்து நியாயம்? இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? நீதித்துறையாக இருந்தால் அது பண்ணலாமா? ரூல் ஆஃப் லா தானே, யாராக இருந்தாலும் ரூல் ஆஃப் லா தானே, சட்டத்தின் ஆட்சி தானே,
தனிநபரின் ஆட்சி கிடையாது, நீதிபதியினுடைய ஆட்சி கிடையாது, நீதித்துறையினுடைய ஆட்சி கிடையாது, சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கணும். நீங்கள் எப்படி அப்படி சொல்ல முடியும்? யார் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது? சட்டத்துக்கு மீறிய நபரா நீதிபதி? சட்டத்துக்கு மீறிய நபரா யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு மீறிய நபரா? இது முழுக்க முழுக்க அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கை நியதிகளுக்கு, இயற்கை நியதி கொள்கைகளுக்கு விரோதமான செயல் இது நீதித்துறையினுடைய இந்த செயல். அது மட்டுமல்ல, முன்ஜாமீனே போடாத ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு இவரை பிக்கப் பண்ணிட்டு போங்கன்னு பிடிச்சி கொடுக்குற வேலையை வந்து நீதிபதி செய்யக்கூடாது. நீங்கள் அவர் மேலே முகாந்திரம் இருக்குது, அந்த வாக்குமூலங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, மற்றவங்க கொடுத்துருக்காங்க, இப்போ அவருடைய டிரைவர் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த திருமணம் பண்ணிக்கிட்ட 2 பேருடைய அந்த பையனுடைய தம்பியை ஏடிஜிபியோடைய வாகனத்தில் அழைச்சிட்டு போய் ஒரு ப்ரைவேட்டில் இடத்துல வச்சு அங்கே வந்து அவங்கள மிரட்டப்பட்டாரோ விசாரிக்கப்பட்ட, இதெல்லாம் நம்ம நியாயப்படுத்தலை. அது சட்டப்படி தப்பு. அப்படி நடந்திருந்தால் அதுக்கு நடவடிக்கை எடுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் வாகனம் போனது அப்படிங்கிறது, வாகனம் எதனால் போனதுன்னு பார்க்கணும்ல. அந்த வாகனத்தை ஏடிஜிபி ஓட்டிட்டு போகல, ஏடிஜிபியை ஓட்டிட்டு போனார். வாகனம் டிரைவர் தானே ஓட்டிட்டு போனார். அப்போ ஏடிஜிபிக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம்ல. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏடிஜிபிக்கு தெரியாமலே டிரைவர் எடுத்துட்டு? அதாவது மேடம், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது முதல் தகவல் அறிக்கை என்பதே என்னன்னா, இது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனைக்கு ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, முதல்ல ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அதான் முதல் தகவல். அந்த முதல் தகவல் வந்து குற்றத்தை நிரூபிப்பதற்கு போதுமான ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. இந்த முதல் தகவலை வைத்துக்கொண்டு விசாரணை நடத்தணும். அந்த விசாரணையில் ஆதாரங்களை சேகரிக்கணும், வந்து சாட்சியங்களை சாட்சிகளை சேகரிக்கணும். எல்லாமும் சேகரித்து அதன் பிறகு வந்து ஒரு குற்றப்பத்திரிக்கைன்னு கடைசியே தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கு 3 மாதம் சட்டப்படி டைம் உண்டு. ஏன் 3 மாதம் கொடுக்குறாங்க? 3 மாதம் வரையும் அவங்க விசாரிக்கலாம், சாட்சியங்களை தடயங்களை திரட்ட வேண்டும். குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் படலாம், இல்லைன்னா அந்த சாட்சி அதை இறுதி அறிக்கை சார்ஜ் ஷீட்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த இறுதி அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவரே நீக்கப்படலாம். சரிதானா? அப்போ இறுதி அறிக்கைங்கிறது தான் நீங்கள் குற்றச்சாட்டு வணையப்படுகிற ஒரு 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 முழுமையான அறிக்கைன்னு சொல்லலாம். அது கூட முழுமை கிடையாது. அது கூட நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி, நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து ட்ரையல்னு சொல்லுவாங்களே, அந்த நடந்து அதில் சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு அதில் கிராஸ் எக்ஸாமினேஷன், குறுக்கு விசாரணை, முதல் விசாரணை, குறுக்கு விசாரணை, ஆர்கியூமெண்ட்டு, சாட்சியத்தினுடைய உண்மைத்தன்மை அனைத்தும் வந்து தீர்மானிக்கப்பட்டு கடைசியாக தீர்ப்பு சொன்னாதான் குற்றவாளியா இல்லைன்னு முடிவு செய்ய முடியும். இவ்வளவு நடைமுறை இருக்கும் பொழுது சும்மா வந்து காவல்துறை கிட்ட கொடுக்குற வாக்குமூலம் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எவிடன்ஸ் ஆக்ட் வந்து அது தெளிவாக சொல்லுது. செக்ஷன் 27 பழைய ஆக்ட், புது ஆக்ட் வேறு செக்ஷன் வச்சுங்க. என்னன்னா, நீ காவல்துறையில் கொடுக்கப்படுகிற எந்த விதமான வாக்குமூலமும் இறுதியானது அல்ல, செல்லத்தக்கதல்ல. அப்போ அந்த காவல்துறையில் கொடுத்த வாக்குமூலத்தை நீங்கள் மையமாக வச்சுக்கிட்டு ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு போங்க, அவரை கைது பண்ணுங்கன்னு நீதிபதியே எப்படி சொல்ல முடியும்? ஓகே, சட்டவிரோதம் இல்லையா? நீதிபதியே சட்டத்தை மீறலாமா? அண்ட் அதை தொடர்ந்து அவசரமாக ஏடிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அவர் கைது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. அது ஏன் இவ்வளோ அவசரமாக நடக்குது? இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? இது பின்னணியில் வேறு சம்பவங்கள் இருக்கிறதா தகவல்கள் பேசப்படுது. இதில் வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கின்ற அந்த பாலிடிக்ஸ், அந்த அரசியல், உயர் அதிகாரிகளுக்குள் வந்து இருக்கின்ற அந்த வந்து ஒருத்தரை தள்ளிட்டு ஒருத்தர் மேலே வரணும் அப்படிங்கிற அந்த அரசியல் பிடிக்காமல் வந்து எடுக்கப்படுகிற நடவடிக்கை. இது காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இதுக்குள் நடைபெற்றிருக்கிறது. இந்த பாலிடிக்ஸும் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் மேடம், இவங்க செஞ்சது ரைட்டு தப்புங்கிறதுக்கு நான் வரல, சரிதானா? அது வந்து தப்பு செஞ்சாங்கன்னா நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும், நிச்சயமாக அவர்கள் நடவடிக்கை உள்ளாக்கப்பட வேண்டும், அதெல்லாம் வேறு. இந்த நடந்துச்சு இல்லையா? இப்போ அவர் வந்து ஜெகன்மூர்த்தியாரை வந்து போய் கைது செய்யப்பட்ட விதமும், அவரை வந்து நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்ட விதமும், அதே போல் வந்து ஏடிஜிபியை வந்து முன்ஜாமீனே போடாதவரை கோர்ட்டுக்கு வர சொல்லி அவரை வந்து பிடிச்சி கொடுத்த விதமும், அவரை சஸ்பெண்ட் பண்ண விதமும், அவரை நடத்தப்பட்ட விதமும் என்பது முழுக்க சட்டத்தின் அடிப்படையிலானது அல்ல. அதுதான் நான் சொல்ல வர்றேன். இது முழுக்க அதிகார துஷ்பிரயோகம், ஒரு வந்து ஆட்டோக்ரஸி என்பதை போல இது வந்து ஒரு நீதித்துறையினால்
நடத்தப்பட்ட ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்று நான் குற்றம் சாட்டுறேன். ஓகே. ஆனால் இப்போ ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அவசர அவசரமாக சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்ற உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ்னு சொல்கிறீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஏன் இவரை கொண்டு வரணும், பூவை ஜெகன்மூர்த்தியை? இல்லை, அது வந்து ஃபேக்ட்டுக்குள்ளே போகிறதுனா வேறு விஷயம். ஃபேக்ட்டுக்குள்ளே வந்து நான் தான் சொல்கிறேன்னே, அந்த அதாவது அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் எம்பிசி ஒருத்தர் பிசியோ, 2 பேரும் பிசியோ தெரில. ஆனால் அதுக்குள்ளே வெவ்வேறு ஜாதி, அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே வெவ்வேறு சமூகம் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த திருமணத்தில் வந்து பெண்ணுடைய வீட்டில் இந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பில் வந்து அவங்க 2 பேரையும் பிரிக்கணுங்கிற முயற்சி நடக்குது. இந்த முயற்சிக்கு தான் வந்து புரட்சி பாரதமும் அதனுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியாரும் துணை போகிறதா சொல்கிறாங்க. அதற்கு தான் இவருடைய கார் அந்த பையனை தேடி அலைகிற இந்த ஜோடியை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டவங்கள தேடி போகும்பொழுது அவன் கிடைக்காதனால அவங்க தம்பியை வந்து ஏடிஜிபியோடைய காரில் வச்சு கொண்டு போய் ப்ரைவேட் இடத்துல கொண்டு போய் வச்சு அவனை வந்து மிரட்டினாங்க, விசாரித்தாங்க. அப்புறம் கொண்டாந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துல சம்பவம் புரட்சி பாரதம் கட்சியை சார்ந்தவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எந்த இடத்துலையுமே அந்த கட்சியினுடைய தலைவரோ இல்லை எம்எல்ஏவோ இருக்காங்க, சம்மந்தப்பட்டிருக்காங்க நேரடியான்னு சொல்லல சார். இல்லை, அதுதான் வந்து எத்தனையோ கட்சியிலேருந்து அந்த இடத்துல இந்த நிர்வாகி தப்பு பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல இந்த நிர்வாகி கொலை செய்துட்டாங்கன்னா கூட நம்ம நிறைய பார்த்து அப்படியெல்லாம் தலைவருக்கும் தொடர்பு இருக்குங்கிறது எந்த வகையில் நியாயம்? அது நியாயமே இல்லைங்கிறத நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உங்க பேரை பயன்படுத்தினாலும் அது குற்றம் தான் நீதிபதி சொல்றாரு. அவர் பேரை பயன்படுத்துறது குற்றம்னா அவருக்கு தெரிஞ்சும் பயன்படுத்துவாங்க, தெரியாம பயன்படுத்துவாங்க. இப்ப நானே ஒரு சாதாரண வழக்கறிஞருங்க, நானே வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இருக்கிறேன். என் பேரே பல முறை தவறாக பயன்படுத்துகிறாங்க. ரஜினிகாந்த் சொல்லி வந்தோம், ரஜினிகாந்த் சொன்னார் அப்படின்னு பலமுறை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எனக்கே தெரியும், என்கிட்டே என்னையே சொல்லியிருக்கிறாங்க. என்னகிட்டயே நாங்கள் ரஜினிகாந்த் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் அவங்கள இறுக்கி பிடிச்சி நானே தான்டா ரஜினிகாந்த்னு சொல்லி அவங்கள இது நடந்திருக்கு. இப்போ என் பேர் எனக்கு தெரியாமல் பயன்படுத்துவதற்கு நான் எப்படி குற்றவாளியாக முடியும்? நான் என்ன கேட்குறேன், வந்து இப்போ திமுகவில் இருக்காங்க, அண்ணா திமுகவில் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க நான் டிஎம்கேயில் இருக்கிறேன், அதனால் வந்து நான் கட்சிக்காரர், என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுங்க. அதுக்காக சிஎம் வந்து அதுக்காக வந்து பொறுப்பாக்க முடியுமா? நான் பிஜேபியில் இருக்கிறேன், நான் பெரிய ஆள்னா மோடியை பொறுப்பாக்க முடியுமா? ஆக்கிடுவீங்களா? நான் கேட்குறவங்கள ஆக்கிடுவீங்களா? அப்போ என்ன உங்களுக்கு எண்ணம், உங்கள் நோக்கம் என்ன உங்கள் பார்வை என்ன? நான் கேட்குறேன், என்ன பார்வை? எப்படி இது வந்து ஒரு நீதிபதி எப்படி அப்படி சொல்ல முடியும்? உங்கள் பேரை தவறாக பயன்படுத்தினா உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா இது அப்பட்டமான வந்து ஒரு சட்ட விரோதம் இல்லையா? ஓகே. தொடர்ந்து சிறுவன் கடத்தல் வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சிறுவனுடைய பெற்றோராக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய அண்ணன், அவங்களுடைய மனைவி, இப்போ சமீபத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ப்ரெஸ் பீப்புள் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எமர்ஜென்சியாக 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், பட் 2 மணி நேரத்தில் பையன் திரும்ப வந்துட்டான், அந்த 2 மணி நேரம் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது, அந்த ஒரு அவசரப்பட்டு ஃபோன் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிக்கலாக வந்து இருக்குது. ஐயா பூவை ஜெகன்மூர்த்தியாரை வந்து கூப்பிடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இப்படி ஏடிஜிபி அரெஸ்ட் வரைக்கும் போகும் நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அவங்களே இது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறாங்களே. அதாவது என்னென்னா, ஒரு வந்து என்ன சொல்கிறதுனா, உங்கள் அப்பா எங்கே இருக்கார், உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான், வா காட்டு அப்படின்னு வந்து காவல்துறை இயல்பாகவே அதை செய்வாங்க, சரிதானா? அப்போது வந்து அவன் 2 மணி நேரத்தில் வந்து அவனை வந்து அனுப்பி விட்டுறாங்க. அவன் காட்டினானா இல்லையா? கூட்டிகிட்டு போனது காவல்துறை தானா? காவல்துறை வாகனத்தில் கூட்டி போய், நான் அதெல்லாம் நியாயப்படுத்தவே இல்லை. நீங்கள் வந்து போய் தேடுங்க, சம்மந்தப்பட்ட ஆளாக தேடுங்க, சம்மந்தப்பட்ட ஆளை பிடிங்க. அதுக்காக வந்து ஒருத்தரை மிரட்டி கூட்டிகிட்டு போய் எல்லாம் அது பண்ணுறது தப்பு தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் கூட என்ன நடந்துச்சுன்னு விசாரித்த பிறகு முடிவு பண்ணுங்கிறேன் நான். ஆடி ஆல்ட்ரம் பால்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸிம், லீகல் மேக்ஸிம் இருக்குது. அதாவது என்னென்னா, அது சட்ட முதுமொழி, அதுதான் சட்டம் வந்து அதன்படி தான் செயல்படணும். ஆடி ஆல்ட்ரம் பால்ட்ரம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இரு தரப்பையும் விசாரிக்கப்பட வேண்டும், தீர விசாரிக்கணும். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெயின் சொல்கிறாங்களே, எதுக்கு சொல்கிறாங்க? 100 அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது எதுக்கு சொல்கிறாங்க? இதெல்லாம் வந்து விசாரணையினுடைய ஆழத்தை, விசாரணையுடைய அவசியத்தை உணர்த்துகிற செயல்கள். இதெல்லாம் சட்டத்தின் ஆட்சிக்கு மிக மிக அவசியமானது.
அது இல்லாமல் அந்த பையனை வந்து விசாரிக்கணும்ல, உன்னை எங்கேப்பா கூப்பிட்டு போனாங்க, ஏதாவது மிரட்டினாங்களா, அப்படி எதுவுமே வந்து முழுமையாக முடிக்கப்படாமல் விசாரிக்கப்படாமல் எடுத்த எடுப்பிலே வந்து அந்த 2 மணி நேரத்தில் எல்லாமும் முடிவு செய்யப்பட்டு ஒரு எம்எல்ஏ வந்து அலைகழிக்கப்படுறாரு. ஒரு ஏடிஜிபி வந்து பதவிக்கே வந்து உழ வைக்கப்படுகிறது. அவருடைய வந்து எதிர்கால வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக்கப்படுதுன்னா இதுக்கு நீதித்துறை துணை போகிறது என்று சொன்னால் இது எப்படி சரின்னு நான் கேட்குறேன். இதான் என்னுடைய கேள்வி. முழுக்க முழுக்க சட்டத்திற்கு விரோதமாக, முழுக்க முழுக்க வந்து இயற்கை நியதிகளுக்கு விரோதமாக, முழுக்க முழுக்க சட்ட ஆட்சிக்கு விரோதமாக நடைபெற்றிருக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த பூவை ஜெகன்மூர்த்தியாருடைய இந்த நிகழ்விலும் ஏடிஜிபி நடத்தப்பட்ட விதத்தில் நடந்திருக்கிறது. இதற்கு நீதித்துறை காரணமாக இருந்திருக்கிறது என்பது மிகவும் வருந்தத்தக்கது. வந்து என்ன சொல்கிறதுனா, சட்டத்தின் ஆட்சி நீதித்துறையும் அதை வந்து சரியாக என்ன சொல்லணும், நடைமுறைப்படுத்தணும், கைகொள்ளணும் அவங்களும். ஓகே, ஸோ இது லீகல் ஆஸ்பெக்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய தலித் தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கா அப்படிங்கிறதே பல்வேறு கட்டங்களில் கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. திருமாசார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நடந்ததாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், ஜான் பாண்டியன் பல்வேறு முறை சொல்லியிருக்காரு, இங்கே வந்து நிறைய தலித் மக்களுக்கு இல்லை தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாமே உண்மைதானா? இதை ஒட்டி இந்த சம்பவத்தோட நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? நிச்சயமா அப்படிதான் இருக்குது. ஈஸியாக போய் மற்றவங்கள வந்து ஜெகன்மூர்த்தியை சொன்ன மாதிரி மற்றவங்களை சொல்லிட முடியாது. ஜெகன்மூர்த்தியை பிக்கப் பண்ணிட்டு வந்த மாதிரி மற்றவங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துட முடியாது. காவல்துறையாக இருந்தாலும் நீதித்துறையாக இருந்தாலும் தலித் தலைவர்களை வந்து இவ்வளவு ரொம்ப குறைத்து மதிப்பிடுவதும் அவர்களை வந்து இவ்வளவு ஒரு இழிவாக நடத்துவதும் என்பது கண்டிக்கத்தக்கது. ஓகே, அது மட்டுமல்ல, தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு ஆம்ஸ்டாங் அவருடைய கொலையே வந்து ஒரு உதாரணம். ஒரு நேஷனல் பார்ட்டியினுடைய ஒரு மாநில தலைவர் மிக எளிதாக ரவுடிகளால் வெட்டி படுகொலை செய்யப்படுறார். அப்போ அதன் பிறகு தான் வந்து எங்கள் தலைவருக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகரிக்கிறாங்க. எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை கொலை செய்வதற்கு 4-5 முறை முயற்சிகள் நடந்திருக்கிறது. இப்போ காவல்துறை அதற்கு வந்து எந்த விதத்திலும் வந்து உரிய பாதுகாப்பு எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய சாதுரியத்தால் சில காவல்துறை இருக்கிற ஒரு நல்ல அதிகாரிகளால் தனிப்பட்ட முறையில் தப்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். அப்போ உரிய பாதுகாப்பு என்பது தலித் தலைவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. நிச்சயமா அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இனிமேலாவது தலித் தலைவர்கள் இங்கே சரிக்கு சமமாக ட்ரீட் பண்ணப்படுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.